திருவாரூர் மாவட்டம் கொக்கலாடி பகுதியில் குளம் குட்டைகளில் மண்ணெடுக்கும் அரசின் திட்டத்தின்படி சில விவசாயிகள் மண்ணெடுக்க இணைய வழி மூலமாகவும் முயற்சி செய்ததாகவும், அவ்வாறு மண் எடுத்தால் டிராக்டர் ஒன்றுக்கு 1 யூனிட் மண்ணிற்கு எனக்கு 1000 ரூபாய் பணம் தர வேண்டும் என்றும், இல்லை என்றால் எடுக்க முடியாது என திருத்துறைப்பூண்டி திமுக ஒன்றிய துணைச் செயலாளர் முருகானந்தம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அரசு அதிகாரிகள் அனுமதியுடன் விவசாயிகள் சிட்டேரியில் வண்டல் மண் எடுத்த பொழுது அந்த பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த திமுக ஒன்றிய துணைச் செயலாளர் முருகானந்தம் கடுமையான வார்த்தைகளால் திட்டியும், மண்ணால் கொலை விழ போகிறது என மிரட்டியும், இது திமுக ஆட்சி என அதிகார தோரணையில் பேசியுள்ளார். இதுகுறித்து கோட்டூர் ஒன்றிய திமுக துணை செயலாளர் முருகானந்தமிடம் கேட்டபொழுது, அரசின் திட்டத்தை தவறாக பயன்படுத்தி தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி வணிக ரீதியில் மண் விற்பனை செய்து அவர்கள் வருவதாகவும், இதுகுறித்து நான் கேள்வி கேட்டதால் நான் பணம் கேட்பதாக என் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் எனவும், மேலும் நான் என் மகளுடன் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது என்னை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதல் செய்ய முயற்சி செய்வதாகவும், அதற்காகத்தான் நான் பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார்.